ஓகே, நம்ம வந்து ஆயாவை பார்த்தாச்சு. சும்மா என்ன சாதம்? எனக்கு பிடிக்கல, வரட்டு மாதிரி. என்ன சாதம் ஆயா சொல்லு? பிரிஞ்சு ஜாதம். மரகத வள்ளி என் கிருவத்தடக்கு. ஆமா, இன்றால் என்னடை குடும்பம் களைஞ்சி புடுமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாராஸ்ரீ vlogs. ஹாய். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம். நைட் டைமில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போய்கிட்டே இருக்கோம். அங்கே போயிட்டு பாட்டியை வந்து நம்ம வந்து பாட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து என்னோடய பாட்டி வந்து சூப்பராக வந்து இது பண்ணுவாங்க, பாடுவாங்க. இப்போது நைட் டைமில் வந்துட்டு நான் தனியாக வந்ததே இல்லை இங்கே. ஸோ இப்போ வந்து வந்திருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே அது வந்து ரோட்டில் எரியிற லைட்டு. இதை சுற்றி வந்துட்டு அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடு. ஆனால் இதை சுற்றி ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது. இங்கெல்லாம் இவ்வளோ நைட்டில் வந்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நமக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி தான். நைட் டைமில் ஃபோனோட லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அள்ளு விடுது. இப்போ நம்ம வேகமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது. திக் 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 அப்படின்னு இருக்குது. அங்கே பாருங்கள், குட்டி பசங்களாம் விளையாடிட்டுருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா இருட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வீடை கட்டி வச்சுருக்காரு எங்கள் அப்பா. என்னத்தை சொல்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாய் படுத்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாய் வந்து சின்ன சாப்பிட்டா குலைக்கும். அது கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம வந்து வந்துட்டோம். ஓகே, நம்ம வந்து ஆயாவை பார்த்தாச்சு. சும்மா என்னது இது தண்ணியா? நானே வராங்க கிளம்பு. ஆமாம், பெரிய பொண்ணு மாதிரி வரவா. சாப்பிட்டியா? இன்னும் இல்லை, சாப்பிட போகிறேன். சாப்பிட்றியா? என்ன சாப்பாடு? சோறு தான் மத்தியானம் வயசு கிடக்குது. என்ன குழம்பு? தக்காளி குழம்பு கிடக்குது, சாப்பிடு சாப்பிடு. அங்கேயும் அதுதான் காலையில் சாப்பிட்டேன். நிக்கல, நிற்கும். நிற்கும். என்ன சாதம்? எனக்கு பிடிக்கல, வரட்டு மாதிரி. என்ன சாதம் ஆயா சொல்லு? பிரிஞ்சு ஜாதம். உங்களை தெரியவே இல்லை, நீங்கள் ஆயா மட்டும் தான் தெரியுறாங்க. பிரிஞ்சு ஜாதம். எங்க ஆயா இது மாதிரிலாம் பாடுறாங்க அப்படின்னு. யாரு சொல்லியா? என்ன பாட்டு பாட? பாட்டு எதனா பாடு, இல்லை எதனா ஒரு பாட்டு பாடு. பாடுனா கூத்து பாட்டு பாடுனா. எரிகரத்தான் மண்ணை எடுத்து மாமா, எரிகரத்தான் மண்ணை எடுத்து மாமா, என்னொரு செய்து வச்ச மாமா, என்னொரு செய்து வச்சேன்.
என்னரவா செய்து வச்ச மாமா உன்னதான காணலிய மாமா உன்னதான காணலிய. இரு இன்னொன்று பாட்டுக்கிட்டேன். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பாட்டு ஒன்று பாட்டோம் பார்த்தேன். கரண்ட் இல்லைதா இருக்குல்லையே. சென்னை எடுத்து மாமா ஓடகரத்தான் மண்ணை எடுத்து மாமா என்னொரு வந்து செய்து வச்ச மாமா என்னொரு வந்து செய்து வச்ச ஓடகரத்தான் மண்ணை எடுத்து மாமா என்னொரு நான் செய்து வச்ச மாமா ஒன்னொரு நான் செய்து வச்சேன் ஒன்னொருவா செய்து வச்ச மாமா உன்னதானே காணலிய மாமா உன்னதானே காணலிய. கூத்து பாட்டு எதனா பாடு. மரகத வள்ளியன் கிருவத்தடக்கம் வள்ளியன் கிருவத்தடக்கம் மாணிக்க வள்ளிய வாரா கலந்தாரிமா அது வந்தே சுபதை காணை கலந்தாரிமா அது வந்தே மன்னா என்ன எழுத்து காரணம் என்ன மன்னா மன்னா எழுத்த காரணம் பெண்ணே அப்போது என்ன காரணம் என்ன காரணம் என்ன மன்னா இன்று எதுக்கு வர வைத்த மன்னா மன்னா எதுக்கு வர வைத்த மன்னா என்ன சொல்லு மன்னா எனக்கு என்ன காரணம் என்ன வர வைத்த உன்னை எழுத்த காரணம் பெண்ணை நான் என்றும் தெரிவிக்கிறேன். அம்மா கலந்தாரி மாநாடு மதியாட மரதந்த புனலாடு மாநாடு நூலாட மங்க சிவகாமியாட கோராட மாநாட கொண்ட புலியோட குருதண்ட நாதனாட கண்ட புலியோட கருதண்ட நாதனாடை இரவேன் ஐயா அப்போது சாமி சார் மன்னனே மன்னா மன்னவழத்து சரியோ மன்னவழத்த சரி என்ன காரணம் என்ன மன்னா எது கழி வைத்து பெண்ணே சாம்பலாவதி எனக்கு 2 பேர் எனக்கு மனைவி ஆகணும்னு சொல்லி தன் கனவை எனக்கு ஆசைப்படுறேன். அதனால தாண்டி உன்ன வர வைத்தேன். உன் பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன எதுக்கு என்ன வர வைத்தேன். என்னுடைய பேர் என்ன என் பேரு கலந்தாரிமா அது வந்தே மன்னா என் கலந்தாரி நான் அவை பேர் சுகத்தரி சுகத்தரியும் கலந்தாரி நான் 2 பேரும் இன்று மனைவியாக இருந்தால் போர்கோளம் தான் நிற்கணும். அப்போது வேணாம் நான் கலந்தாரி மட்டும் உனக்கு மனைவி ஆகிறேன். அப்போது நானும் வருகிறேன் மன்னா. அப்போ 2 பேரும் போட்டி போடக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஒதுங்கிக்க. சரி நான் கலந்தாரி மட்டும் வருகிறேன். நான் கலந்தாரி தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவன் கேட்கலாம். அப்போது கலந்தாரி வரும்போது கலந்தாரி கலந்தாரி என்று சொல்லி தன் கணவனார் பட்ட அவன் ஆசைப்படுறான். கலந்தாரிய மாமா சருணே என் மாமா சருண மாமா இன்றைக்கு சுகமாய் எழுந்திருப்பெண்ணே என் மாமா சருண மாமனே இன்றைக்கு சுகமாய் எழுந்துரு. எனக்கு கல்யாணம் பண்ணாச்சு 2வது கலந்தாரி நீ ஆசைப்படுற போது என்னுடைய சுபத்தரை இருக்கிறா ஒரு எனக்கு மனைவியாக பண்ணுறவ விட மாட்டா இன்னும் சொல்லி நான் என்ன பண்ணுறது இன்னும் போது அப்போது சுகத்தரையா இருந்தாலும் இருக்கட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னையும் பார்த்துக்க அவங்களையும் பார்த்துக்கன்னு சொல்லி தன் சூழலாகப்பட்டவன் கேட்கிறேனே. சாமி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டி விட்டுரு. அவங்க சுகத்தரிக்கு ஒரு வீடு கட்டு. நான் கலந்தாரி வேற தனியாக இருக்கிறேன். அவங்க கூட நான் ஒன்றா சேரல. ஐயோயோ என்ன செய்வேன் பெண்ணே. நான் 2 பேரை ஒன்றா சேர்ந்து விட்டால் என்னுடைய குடும்பம் களைஞ்சி கொடுமே. 2 பேரை கட்டிக்கினேன். என்னால் பதில் சொல்ல முடியாது. என் அத்தா விட்டாட நான் இருக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். அப்போது என்ன பண்ணுற கலந்தாரியை கட்டிக்கினே என்ன பண்ண போகிறேன்.
கலந்தாரியை கட்டிக்கிற என் மனைவியை விட்டுட்டு நான் உன்னை கலந்தாரி ரெண்டாவது வாரம் கல்யாணம் பண்ணிக்கின்னு கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யணும் தெரியுமா? அப்போது நீ வந்து சுகத்தகர கட்ட போகக்கூடாது என்று சொல்லி தன் கணவனை கலந்தாரி என்று கேட்கிறான். சரிங்க, என் கிட்ட இருந்துடுங்க, அவகிட்ட போவாதீங்க. அப்போது என்ன பண்ணா, இவன் மயக்கணமா எங்கள இவன் மழங்கி உழுந்துட்டான். அவகிட்ட கலந்தாரி கிட்ட உழுந்து விட்டான். கலந்தாரி கிட்ட உழுந்துட்டு சரி தன் மன்னா நீங்கள் இனி போவாதீங்க, என்கிட்டே இருங்க. அப்போது நான் 17 நான் போர்க்கோத்தில் பிறந்தவன். நான் தலைமையானால் எனக்கு 17 பேர் அண்ணன் தம்பி. 17 பேர் அண்ணன் தம்பியில் நான் தான் தலைமையான பிள்ளை. அப்பா அம்மா எங்களுக்கு கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டா மாமா இன்னும் கேட்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க, நீ 17 பேரில் ஞானம் தம்பி ஆயிரு, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை, நான் உனக்கு தான் உன்ன மேலே தான் நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டான். சரி ஒத்துக்கணும். அப்போது கலந்தாரி இன்றைக்கு என்ன கேட்குற, என்ன மாமா சொல்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா நான் போருக்கு சென்று போகிறேன். என்னங்க இதுக்கு இப்போ தாங்க வந்தீங்க, 6 மாதம் கூட அவளை இதுக்குள்ளே போர்க்கோளத்துக்கு போகிறீங்க. என்ன நீ போர்க்கோளத்துக்கு போனீனா, போர்க்கோளத்துக்கு போனால் தனியாக இருக்க முடியாது. அப்போது என்ன செய்தான் தெரியுமா? அப்போது என்ன பண்ணறதுக்கு போர்க்கோளம் போகும்போது தன் மனைவியாகப்பட்டவள் எனக்கு என்ன வேணும்னு கேட்கிறியா மன்னா? என்ன கேட்கிற, என்ன காரணம், என்ன கேட்கிற, அது சொல்லுங்க. அம்மா கலந்தாரி தன் மனைவி கட்ட நான் விடதாமலை கேட்கிறேன். அந்த விடதாமலை குடிச்சுதான் நான் சென்று போகிறேன். மன்னா என்ன காரணம் மன்னனே? எனக்கு விடதாமலை கேட்க கொடுக்க மாட்டேன். நான் பொண்ணா பிறந்தவை, நான் விடதாமலை கொடுத்து 18 போர்க்கோளத்துக்கு நான் உன்னை அனுப்பிவிட்டு நான் தனியாக இருக்க முடியாது மன்னா. மன்னவே நீ அழைத்தது மன்னா, நான் உன்னை விடமாட்டேன் மன்னா, போகக்கூடாது. அப்போது என்ன செய்கிறேன்னு கேட்கிறியா? அப்போது போர்க்காலத்துக்கு போகும்போது 17 பேர் ஒன்றாம் தம்பி அவங்ககிட்ட போய் எதுக்கு போகிறேன்னு கேட்குறான். யாரு? கலந்தாரி என்றவன் கேட்குறான். நீ போருக்கு போனா எதுக்கு போகிறேன், எனக்கு அண்ணன் தம்பி கிட்ட போய் பங்கு எல்லாம் பங்கிட்டுன்னு வர போகிறேன்னு சொல்லிடுறாளாம். யாரு சொல்கிறவன்? வேமன் சொல்கிறான். நகலும் நகாதேவன் எல்லாம் சகாதேவன் எல்லாம் என்னுடைய அண்ணன் தம்பி, நான் போயிட்டு வருகிறேன். அப்போது பொண்ணே கலந்தாரி விடதாமலை கொடுத்துடு. விடதாமலை நான் கொடுக்க மாட்டேன் மன்னா என்று சொல்லி, அப்போது மன்னா என்று சொல்லி விடதாமலை கேட்குறீங்க மன்னா, நான் கொடுக்குறேன். அப்போது நான் இன்னும் தனியாக ஒரு யாரியா பொண்ணு விடதாமலை கொடுத்துட்டு இந்த கோட்டைக்குள்ள நான் தனியாக இருக்க முடியாது மன்னா என்று சொல்லி, மன்னா என்ன செய்வேனே? தைதோம் தைதோம் தகதோம் தைதோம்